பெண்கள்னு எடுக்கும்போது அந்த 6 வயசுங்கும்போது நமக்கு ரொம்ப இளம் வயதிலிருந்து ஸ்கூலு, அதுக்கு அடுத்த லெவல் ஒவ்வொரு கட்டத்திலயும் அவங்க வந்து நிறைய சிரமங்கள அனுபவிச்சுட்டே வராங்க. அப்ப நீங்க ஸ்கூல் லெவல்ல சில விஷயங்கள வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்த கட்டம் போகும்போது, அதாவது இளம் வயது நீங்க வந்து கல்லூரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 18 வயதிற்கு மேல வரும்போது, அதுல என்ன மாரியான பாதிப்புகள் ஏற்படும்? ஏன்னா ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். என்ன ஏது விவரம்லாம் தெரியும். ஆனாலும் கூட பாதிப்புக்கு உள்ளாராங்க. சார் அந்த வயசு இருக்கிற பிள்ளைங்க வந்து அது தெரிஞ்சே ஏன்? தெரிஞ்சே அந்த அடலசன்ட் பீரியட்ல என்ன ஆகும்னா, அம்மா அப்பா சொல்ற பேச்சு பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. ம். அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது தான் தெய்வ வாக்கா இருக்கும். ம். ஒரு ஃப்ரெண்டு ஒரு பாய் ஃப்ரெண்டோட போனா, நம்மளும் ஒரு பாய் ஃப்ரெண்டோட போகணுன்றது அவங்களோட தாட் தாட்டா ப்ராசஸ். இருக்கும். அவன் இருக்க நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு இல்லையேங்கிற மாரி ஒரு எண்ணம். ஆமா. ஸோ அவங்களுக்கு அத தெரிஞ்சே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ, இல்ல ஒரு நண்பரோட அவங்க பழகுறது வந்து தெரிஞ்சே பண்ணுவாங்க அந்த வயசுல. சரி. அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்குன்னா, எப்படியாவது அம்மா அப்பா விட்டு வெளில ஓடிடணும். அந்த ஏஜ் குரூப்போட பிள்ளைங்களோட மைண்ட் செட் என்னன்னா, வீட்ல அம்மா அப்பா டார்ச்சர் தாங்க முடியல. இவங்களோட என்னால வாழவே முடியாது. நான் ஒருத்தனோட உடனே கிளம்பி வெளியில போறதுக்கு அவங்க தே ஆர் சூசிங் பீப்பிள். ஓகே. எனக்கு இந்த இடத்துல சின்ன டவுட்டு. ரொம்ப பேரண்ட்ஸோட ரொம்ப அட்டாச்டா இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட அந்த மாரி ஆகுது. அவங்க நல்லா இருக்கிறாங்க. அந்த அப்பா, அம்மானா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஆசையா இருக்குது. உயிரை குடுக்குற அளவுக்கு அந்த மாரி ரொம்ப இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சார் இந்த சிச்சுவேஷன் ஹார்ட்லி 1 or 2% தான் நடக்கும் சார். ஆனா மேக்ஸிமம் வந்து இந்த அம்மா அப்பாவோட அன்பு கிடைக்கிற பிள்ளைங்க வெளியில போறதுல வந்து 1 to 2%. அப்படி சொல்றீங்க. 1 to 2%. கன்ஃபார்மா அவங்க வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற பிள்ளைங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து யோசிப்பாங்க. நம்ம எப்படி போறது, அம்மா அப்பா இவ்வளோ அன்பா இருக்காங்களே, நம்மளை நம்பி இந்த காரியங்களை விடுறாங்களே, நம்ம எப்படி அதை செய்யறதுன்னு அந்த தயக்கம் அந்த பிள்ளைங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கும்.